கரிக்கோழி பண்ணை உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. வருகிற ஜனவரி 1 வளர்ப்பு கூலி உயர்த்த கோரி ஆண்டுதோறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி நமது கூலி உயர்வை ஆண்டுதோறும் நம்ம நிர்ணயிக்க கோரி உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வைத்து கரிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் கரிக்கோழி பண்ணை விவசாய நிபுணர் சார்பில் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை நாம் அறிவிச்சிருக்கிறோம். உற்பத்தி நிறுத்த போராட்டத்திற்கு கரிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே நடைபெற்ற விவசாய உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாட்டிலே பெருந்திரளாக கரிக்கோழி பண்ணை விவசாயிகள் எல்லாம் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஆதரவை வழங்கினார்கள். பல மாவட்டங்களிலிருந்து வண்டி வாகனத்தை எடுத்துட்டு வந்தாங்க. ஆக இன்னைக்கு விவசாயிகள் மத்தியில தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கரிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக போராடுவது, களத்திலே சமரசமற்று நிற்பது என்பது இன்னைக்கு விவசாயிகளை நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டம் எதுக்காக? நாம ₹6.50 கோழி வளர்த்தி நம்ம வாழ்க்கை என்னாச்சு? எவ்வளவு கஷ்டம், நஷ்டம், கடனை திருப்பி கட்ட முடிஞ்சுதா? ஒரு நாளைக்கு ஒரு ₹300 ₹400 சம்பளமாவது கிடைச்சதா? தென்னை மஞ்சி வேற எவ்வளவு ஏறி போச்சு பாத்தீங்களா? ஆக எல்லாருக்கும் இன்னைக்கு நீ கோழி வளர்த்தி கட்டுப்படி ஆக முடியாது, கடனை கட்ட முடியாது, சம்பளமே அத்தாம இருக்குது, இத்தனை நாளா ஏத்தாம இருக்கிறாங்களேங்கிற எல்லா விவசாயிகளுக்கும் இருக்குது. இது தேவையும் கூட. ஆக இப்படி இருக்கிற நேரத்துல இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்துல விவசாயிகள் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா நிறுவனத்தையும் தகவல் சொல்லிருங்க. ஜனவரி 1 நாங்க குஞ்சு இறக்க மாட்டோம், இது நாங்க வளர்க்க மாட்டோம், எங்க கோரிக்கை நிறைவேற்றினா தான் நாங்க வளர்ப்போம் அப்படிங்கிற தெளிவுபடுத்துங்க, சொல்லுங்க. ஒவ்வொரு கோழிப்பண்ணை வாசலையும் நாங்க ஒரு பிளக்ஸ் டிசைன் பண்ணி போடுறோம், ஒரு தட்டி அதை அடிச்சு வையுங்க. எங்க கோரிக்கை எது, இந்த கோரிக்கை நிறைவேற்றினா தான் நாங்க கோழி வளர்ப்போம். அது வரைக்கும் உற்பத்தி நிறுத்த போராட்டம், கரிக்கோழி பண்ணை விவசாயம் உற்பத்தி நிறுத்த போராட்டம் ஒரு தலைப்பை போட்டு அடிச்சு நம்ம அணியின் சார்பில் குழுக்களை போடுவோம். அதை ஒரு 100-50 எடுத்து பகுதி வாரியை கொண்டு எல்லா கோழி பண்ணை இருக்கிற ரோட்டோரமா இருக்கிறத பார்த்து ஒரு பிளக்ஸ் வைங்க. நம்ம உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை அரசுக்கும் நிறுவனங்களுக்கும் உலகத்துக்கும் நம்ம அறிவிப்பு செய்வோம். அறிவிச்சுட்டு ஜனவரி 7 எல்லாம் 6 வண்டி வாகனத்தை பிடிச்சிருங்க, பிடிச்சி புக் பண்ணி வைங்க. 7 சென்னையில குறைஞ்சபட்சம் நாம் ஒரு 5000 கரிக்கோழி பண்ணை விவசாயிகள் இருக்கணும். கால்நடைத்துறை இயக்குனர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த சென்னையில மவுண்ட் ரோடு தேனாம்பாட்டில் நம்ம போய் உட்கார காத்திரு போராட்டத்துல 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கிற ஏர்போர்ட்டோட வாங்க, துணிமணியோட வாங்க, குளிர்கால கொஞ்சம் போர்வை பெட்ஷீட் எடுத்தோம், தலை எடுத்துட்டு எல்லாத்தையும் கட்டி வேன்ல போட்டு வாங்க, அங்க உட்காருவோம். எங்களுக்கு முத்தர பேச்சுவார்த்தை வடனம் நிறுவனங்கள் இலை எங்களுக்கு கூலி உயர்வு பெற்றுக்கூட எங்களுக்கு குறைந்தபட்சம் ₹20 நீங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்து ஆகணும் அப்படிங்க நம்ம வலியுறுத்தி சென்னையில உட்கார்ந்து அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்து நம்ம கோரிக்கைகள் இருக்கான முயற்சிகளை நாம் கண்டிப்பாக எடுப்போம். ஒருவேளை அவங்க வரல, நடக்கல அப்படின்னா திரும்பி ஊருக்கு வருவோம். வந்துட்டு பொங்கல் முடிச்சதையும், ஏன்னா தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு விழா பொங்கல், ஒரு வார விடுமுறை, எல்லாரும் அதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா விவசாயிகளுடைய திருவிழா நம்ம பண்பாட்டு விழா. பொங்கல் முடிச்சதையுமே கிராமங்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் தீவன வண்டி அனுப்புதோ, குஞ்சு வண்டி அனுப்புதோ எல்லாத்தையும் அங்கே சிறைபிடிக்க போறோம். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தோட அனைத்து நிர்வாகிகளும் அணில் நிர்வாகிகளும் மிக தீவிரமாக ஈடுபட போறாங்க. வண்டி வருதோ வாட்ஸ்அப் குரூப் போட்டு கண்காணிச்சு வண்டி வருதா தடுத்து ஓரமா நிறுத்தினதையும் போய் உட்கார்ந்துக்க, வண்டி சுத்தினுக்க, காவல்துறை வரட்டும், எங்கெங்கெல்லாம் அவங்க தீவனம் கொண்டு வர்றாங்களோ, எங்கெல்லாம் குஞ்சுண்டு வர்றாங்களோ அனைத்து வண்டியும் நம்ம சிறைபிடிப்போம். சிறைபிடிச்சு வரலையா ஹேச்சரி யூனிட்டையும் போய் முற்றுகையிடுவோம். எல்லாத்து முன்னாடி போராட்டத்தை போட்டு உண்ணாவிரத்துல போட்டு படுத்துக்குவோம். இதுக்கு மேல ஒண்ணு என்ன இருக்குது? கடனை கட்ட முடியும், தற்கொலை செய்து கொண்டு சாவதோட போராடி நம்ம வீழ்வது எவ்வளவு மேல். இந்த அநியாயத்தை கேட்காம இருக்க முடியுமா? இந்த நியாயத்தை கேட்காம இருக்க முடியுமா? எனவே கரிக்கோழி பண்ணை உழவர் உறவுகளே, நமது ஒற்றுமை வலுப்பட்டு கொண்டிருக்கிறது. மாவட்ட வாரிய கூட்டங்கள் நடைபெறுகிறது. நாளைக்கு கூட பாத்தீங்கன்னா நாமக்கல்ல கூட்டம் நடக்குது, ஏற்கனவே விருதுநகர்ல கூட்டம் நடந்தாச்சு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல ஏற்கனவே கூட்டங்களை போட்டாச்சு, திண்டுக்கல்ல கூட்டம் போட்டு மிகச்சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரியலூர், பெரம்பலூர், சேலம் மாவட்டம், விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கடலோர மாவட்டங்கள் எனக்கு எல்லாமே வலுவாயிட்டு இருக்குது. காரணம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மீது கரிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம். எனக்குமே தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம், நிர்வாகிகளோட கலந்துட்டு தான் போவோம். அங்க என்ன சொல்றாங்களோ அதை உங்களை கேட்டுதான் நாங்க முடிவெடுப்போம். தனிப்பட்ட முறையில நாங்க முடிவெடுக்க மாட்டோம். ஏனென்றால் விவசாயிகளுக்காக சங்கம் நடத்தக்கூடியதுதான் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம். அதே மாதிரி போராட்டத்தை தீவிரமாக நடத்தி கடந்த காலங்களைப் போல நிறுவனங்கள் குஞ்சு விடாம பழி வாங்கப்பட்டு என்ன செய்யறது, எனக்கு குஞ்சு விட்டு நீ காப்பாத்தியான்னு கேட்கலாம். உறுதியாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சொல்கிறது, உங்களுக்கு குஞ்சு விட நிறுவனத்தை தொழில்கிட்ட வெளியேற்ற வேலையை நாங்க செஞ்சு கொடுவோம். சொந்தமா உங்களுக்கு குஞ்சு வாங்கி கொடுக்க முடியும், தீவனம் வாங்கி கொடுத்து வித்து கொடுக்க முடியும், எல்லா வேலையும் உங்களுக்கு செய்வோம். மாற்று ஏற்பாடோடு மாற்று திட்டத்தோட தான் நம்ம தயாராக இருக்கிறோம். விவசாயிகளை பழிவாங்க நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களை பழிவாங்குற வேலையை நம்ம செய்வோம்.
விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட தீர்த்து கொடுக்குற எல்லா வேலையும் செய்வோம். எனவே போராட்டத்துக்கு வந்ததால பாதிக்கப்படுற அப்படின்னா அந்த அச்சம் இல்லாமல் தைரியமாக போராட்டத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பக்கபலமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த காலங்களில் போராடி எனக்கு குஞ்சு வெல்ல கோழி வேலை நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்ற எல்லா நிர்வாகிகளும் களத்துக்கு வாங்க, நில்லுங்க. போராட்டத்தை நம்ம வலுவாக தொடங்குவோம். நம்ம உரிமைக்காக, நியாயத்துக்காக, நீதிக்காகத்தான் போராடுறோம் ஒழிய கூலிக்காகத்தான் போராடுகிறோம் ஒழிய நாம ஒன்றும் முதலாளிகளை விட்டு காசு அடிச்சு பிடுங்கிறதுக்காக போராடல என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அனைவரும் போராட்டத்துக்கு தயாராகுங்கள். இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டம் என்பது மாபெரும் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஒன்றுபட்டு போராடும் போது, தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தி உரிமைகளை பெறும்போது, அரசியல் பெரும் பெரிய முதலாளிகள் எல்லாம் உற்பத்தி நிறுத்தம் செஞ்சு அவர்கள் கோரிக்கைகளை அரசை பணிய வைக்கும் போது நாம ஏன் உற்பத்தி நிறுத்தம் செய்யக்கூடாது? உற்பத்தி நிறுத்தம் மட்டும்தான் நம்மளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும், கூலி உயர்வு பெற்றுக் கொடுக்கும், முத்தரப்பு பேச்சு மட்டும் தீர்வு கிடைக்கும். இப்படி போராட்டத்தை நம்ம தீவிரமா நடத்திட்டு இருக்கும் போது நிறுவனங்கள் கூப்பிட்டு நாங்க 2 ரூபா சேர்த்தி கொடுத்துட்றோம், 1.5 ரூபா சேர்த்தி கொடுத்துட்றோம், 50 பைசா சேர்த்தி கொடுத்துறோம், எந்த விவசாயம் அதை ஒத்துக்கவே கூடாது. எதா இருந்தாலும் அரசாங்கத்திட்ட போய்க்கோர், முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தும், முத்தரப்பின் மூலமாக ஒப்பந்தமாக வேண்டும். அந்த ஒப்பந்தத்தை நம்ம வாங்கணும்னா தான் நம்மளுக்கு நிரந்தர தீர்வு என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நிறுவனங்கள் காட்டுகிற, இந்த கம்பெனிகளுக்காக செயல்படக்கூடிய சங்கங்கள் காட்டுகிற அந்த போலி பாதையை நம்பி ஏமாறக்கூடாது. நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். ஒன்றுபட்டு செயல்பட்டால் நம்மளுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு ஜனவரி 1 உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். ஒவ்வொரு ஸ்டேஜா படிப்படியாக முன்னேறுவோம். 1 7 வரைக்கும் எல்லா விவசாயிகளும் உற்பத்தி நிறுத்த போறோம். குஞ்சு இறக்க மாட்டோம். 7ஆம் தேதி சென்னையில காத்திருப்பு போராட்டம். பொங்கலுக்கு அப்புறம் வண்டி வாகனங்களை சிறைப்பிடிக்கிறோம், தடுக்கிறோம். அதுக்கு மட்டும் எல்லா ஹேச்சரிங் யூனிட்டையும் முற்றுகையிடுறோம். உண்ணாவிரத போராட்டங்களை வலிமையாக தொடங்குகிறோம். இது தேர்தல் நேரம், நம்மளை மதிக்கிற நேரம். இந்த நேரத்தில் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி நாம் வெற்றி பெற முடியாவிட்டால் வேறு எந்த நேரத்திலையுமே நெருக்கடி ஏற்படுத்தி வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அனைவரும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளாக சங்கங்களை கடந்து, கட்சிகளை கடந்து, ஜாதிகளை கடந்து ஒரு போராட்ட குழு, ஒரு போராட்ட ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கி இருக்கோம். அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் பாருங்க, எந்த சங்கத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வோம், ஒன்று சேர்ந்து போராடுவோம். அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.